அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற கோயில் வீரசிங்கம்பேட்டையிலேயே வைத்தியநாதன் பாலாம்பிகை சிவன் கோயில் தான். இந்த சிவன் கோவில் இந்த ஏலூர் கோவிலில் வரலன்னாலும் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த சிவன் கோவில். மக்கள் எல்லோரும் நடந்து வந்தவர்கள் அவரவர்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வைத்தியநாத சுவாமி. அழகாக இருக்குங்களா? இங்கெல்லாம் வீடியோ எடுக்க விட்டாங்க, அதெல்லாம் எடுத்துட்டோம். இது வாலாம்பிகை அம்பாள். சூப்பராக இருக்குங்களா? அம்பாளை தரிசனம் பண்ணியாச்சு, அப்பாவையும் சார் தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது நான் சொன்னால ஏற்கனவே போன பதிவிலேயே வெளியிட்டிருக்கேன். 276 சிவலிங்கம் உள்ள ஒரே இடம் அப்படின்னு சொல்லி அதை சுருக்கமாக இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அதனாலேயே இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை ஃபஸ்ட்லேயே நான் பதிவிட்டுட்டேன். 276 சிவலிங்கங்கள் ஒரே இடங்களில் இருக்கும். கோயில் சின்னது தான், ஆனால் பாவனாஸ்திலேயே 108 சிவலிங்கத்தை பார்க்குறது பெரிய கோடி புண்ணியமாக நினச்சேன். எனக்கு இங்கே 276 சிவலிங்கங்களா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வருவாந்தோறும் இந்த கோயிலை நாங்கள் தவறாமல் தரிசனம் பண்ணிட்டு தான் வருவோம். பக்கத்துலேயே கஜலட்சுமி அம்பாள் இருப்பாங்க, அவங்கள தரிசனம் பண்ணுறோம். அதை தொடர்ந்து ஏற்கனவே சிவனையும் இன்னொரு பதிவில் வெளியிட்டுட்டேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நேச்சுரலாக கங்கா தேவியை தலையில் சுமந்து கொண்டு சிவன் அப்படியே தியானத்தில் இருக்கிற மாதிரி வைப்பார். கங்கை வழிந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி ஒரு காட்சி அந்த கோயிலில் வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ நம்ம பார்க்குறது துர்க்கை அம்மன். மங்களகரமாக மஞ்சள் பட்டு மின்னுறாங்களா? ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். அடுத்தது இதை தான் நாங்கள் சொன்னேன். சிவன் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? கீர்த்தி சிறிதானாலும் மூர்த்தி பெருசுன்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி கோயில் சின்னது தாங்க. அங்கே சிறப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தது நவகிரக சன்னதிக்கு வந்துட்டோம். அதை அப்படியே வலம் கடைசியாக காலபைரவரை தரிசனம் பண்ண இருக்கிறோம். இந்த கோயிலோட பதிவு இதோடு முடிவடைகிறது. இதுதான் வைத்தியநாதன் வாலாம்பிகை சிவன் கோவில் அழகு. இத்தோடு இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.